நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஜீத ஜீனியஸ். நம்ம சேனலுக்கு புது நண்பர்களாக வந்திருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டு வச்சுட்டிங்கனாலும் நம்ம போடுற வீடியோக்களை தொடர்ந்து அப்டேட்டாக பார்த்துக்கலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான நியூஸும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் போலீஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதும், அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு தேவையான டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த சேனல் மூலிமா உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் எக்ஸாம் சம்மந்தமாக அனைத்து தகவலும் நம்ம சேனல் மூலிமா தெரிஞ்சுக்கலாம் உடனுக்குடன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விரைவில் 3000 புதிய காவலர்கள் தேர்வு, அதாவது 2022க்கான கால்ஃபர் வந்து ஒரு 3000 வேக்கன்சிக்கு குறையாமல் இருக்கும் அப்படிங்கிறது தான் நேற்று நடந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் முதல்வர் அவர்கள் தெரிவித்தார். அதில் பார்த்திங்கன்னா பெண்களுக்கான இடஒதுக்கீடு கண்டிப்பாக உறுதி செய்யப்படும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வேக்கன்சி பார்த்திங்கன்னா 3000 வேக்கன்சி அப்படிங்கிறது கம்மியான வேக்கண்ட்டாக இருந்திருக்கலாம். ஆனால் நம்ம வந்து அந்த கம்மியான வேக்கண்ட்லையும் செலக்ட் ஆகணும் அப்படிங்கிறது தான் மைண்டில் வச்சுக்கணுமே தவிர நம்ம இது இவ்வளோ வேக்கன்சி தான் அப்படின்ட்டுலாம் நம்ம நினைக்க வேண்டியதில்லை. ஏன்னா ஏஆர் அண்ட் டிஎஸ்பி இந்த ரெண்டுமே கலந்து எடுக்கலாம், அல்லது ஒன்றா ஏஆர் வேக்கன்சி மட்டும் எடுக்கலாம். அதாவது 2018 பேட்சில் ஏஆர் மட்டும்தான் எடுத்தாங்க, பட்டாலியன் எடுக்கல. அந்த மாதிரி கூட இருக்கலாம். மேக்ஸிமம் 3000 வேக்கன்சிங்கிறப்போ நம்மளது ஏஆர் மட்டுமே எடுத்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு 2800 வேக்கன்சிக்கு குறையாமல் மென் வேக்கன்சி மட்டும் இருக்குமே தவிர, அதுவாக பெண்களுக்கான இடஒதுக்கீட்லேயும் ஒரு சில வேக்கன்சி காமிப்பாங்க. சரிங்களா? அதனால் இது ஏஆர் அண்ட் டிஎஸ்பியாக இருக்க வாய்ப்பு இருக்கும். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா அப்படி வந்ததுன்னா உங்களுக்கு ரொம்பவுமே கம்மியாக வேக்கன்சி எடுப்பாங்க. ஆனால் ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். அதாவது ஏஆர் மட்டுமே இந்த வேக்கன்சியில் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இப்போ இருந்தால் நீங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ரிட்டன் எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோட சந்திக்கிறேன். நன்றி.